பிசாசு என்ன தெரியுமா பண்ணா, நீ ஏன் அவர் சொல்றதை தான் கேட்கணுமா, ஏன் நீ உனக்குன்னு ஆசை இல்லையா? கப்பல் ஸ்கூல் அந்த சண்டையை மூட்டி விட்டுட்டு அமைதி போச்சு. இந்த வாழ்க்கை இப்படி கன்றாவியான வாழ்க்கையா இருந்தா கல்யாணம் பண்ணணுமா? திருமணம் என்னும் அருட்சாதனம், இதன் வழியாக ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வருது, என் வழியா அடுத்த தலைமுறைக்கு வருதுன்னு நீங்க மறக்கும் பொழுது இது உங்களுக்கு ஒரு சுயநலத்துக்காக மட்டும் காரணமாகிறது. பிசாசு வந்து திருடிட்டு போனாங்க. திருடிட்டு போகும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கடவுளே, நாங்கள் உண்மை நம்பல. திருமண வாழ்க்கை கடினமானது, ஆனால் அருட்சாதன ஆசீர்வாதத்தின் வழியாக வாழ முடியும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்ந்தவர்களே, அன்போடு கப்பல்ஸ் ரிட்ரீட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். எனக்கு தெரியும், கப்பல்ஸ் மட்டுமல்ல, கப்பல்ஸ் அல்லாதவங்களும் இருக்கிறீங்க, திருமணக்கு தயாரிக்கிற வாலிபர்களும் இருக்கிறீங்க நினைக்கிறேன், திருமணம் முடிஞ்சவங்க இருக்கிறீங்க, சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஃபாதர்ஸ் நாங்கள் இருக்கிறோம் இல்லை. இன்றைக்கி கப்பல்ஸ்க்காக ஜெபிக்கிறதுக்கான நாள். நம்ம ஒரு ஸ்பெஷல் ரிட்ரீட் வைக்கும் பொழுது அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க மட்டும்தான் வரணும்னு இல்லை, அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நாள். யூத்துக்காக ஜெபிச்ச பொழுது நிறைய பேர் வந்தாங்க. இன்றைக்கி கப்பல்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஸோ ஒரு மாதம் ஒரு ஸ்பெஷலாக அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக அழைத்து கொண்டு வருகிறோம். அவ்வளோதான், வேறு எந்த காரணம் கிடையாது. இன்று கப்பல்ஸ் ரிட்ரீட்டுக்காக தயாரிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருடைய சீடர்கள், இவங்கெல்லாம் பேசும் பொழுது இயேசு இந்த திருமணத்தை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால் இமீடியட்லின்னு சொல்லுவீங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அது தொடக்க நூல். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் தான். இது எல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச வசனம். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது, ரொம்ப தெரிஞ்ச வசனம். ஆனால் இங்கே இன்னொரு வசனம் கூட இருக்குது. சீடர்கள் திருமணத்தை பற்றி கேட்குற ஒரு வசனம் இருக்குது. சீடர்கள், அது சாதாரணமாக நான் கவனிச்சிருக்க மாட்டோம். சீடர்கள் என்ன கேட்குறாங்க? இந்த திருமணத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க? எல்லாம் விட்டுட்டு வர முடியல, விட்டுட்டு வராமல் என்ன கிடைக்கும் கேட்டாங்க. ஆமாம், அது அந்த பேராகிராஃபில் தான் இருக்குது, அந்த செக்ஷனில் தான் இருக்குது. சீடர்கள் ஒரு 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 வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்பாங்க. சீடருங்க ரொம்ப ரொம்ப நல்ல கேள்விங்க. நீங்கள் அடிக்கடி வீட்டில் கேட்குற கேள்வி தான் சீடர்கள் கேட்பாங்க. உங்களுக்கு பதில் அவங்க கேட்குறாங்க. அதே மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் அடிக்கடி வீட்டில் கேட்குற கேள்விதான். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். ஃபாதர், கப்பிள்ஸ் ரிட்ரீட்டுக்கு நல்ல வசனம் ஃபாதர், இல்லையா? கணவர் மனைவி உறவு இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது. ஃபாதர், நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்தோம் ஃபாதர், நீங்கள் பிரித்து விட்டுருவீங்க போல இருக்கேன், பயமுறுத்தி விட்டுருவீங்க போல இருக்கேன். நான் கேட்ட கேள்வி இல்லைங்க, நீங்கள் கேட்குற கேள்வியை சீடர்கள் கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்வியை, இந்த வாழ்க்கை இப்படி கன்றாவியான வாழ்க்கையாக இருந்தா, இவ்வளோ பயமுறுத்துகிற வாழ்க்கையாக இருந்தா, அப்போ நம்ம கல்யாணம் பண்ணணுமா? அதான் அவங்களுடைய கேள்வி. அந்த அந்த பகுதியை முழுக்க வாசிப்போம். 1லிருந்து 12 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அதுக்கு பிறகு அதனுடைய ஆழங்களுக்கு கடந்து போவோம். 19வது அதிகாரம் 1லிருந்து 12 வாசிக்கிறேன். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதயா பகுதிகளுக்கு சென்றார். பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர்களை அவர் அங்கே குணமாக்கினார். பரிசேயர் அவரை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா, டைவர்ஸ் முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால்
கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள், இப்பதான் அந்த கேள்வி வருது, அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பது நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். இதான் அந்த பகுதி. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இந்த சீடர்களுடைய இந்த கேள்வி ரொம்ப சிக்னிஃபிகண்டான கேள்விங்க, ரொம்ப முக்கியமான இந்த கேள்வி இது. ஏன்னா திருமணத்தை குறித்து இவர்களுக்கு சொல்லப்பட்ட பொழுது அந்த பயம், அப்படின்னா நாங்கள் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு நமக்கு இந்த ஃபேமிலி லைஃப் அப்படின்றத நினைக்கும் பொழுது எல்லாம் மனசில் வருது பாருங்களேன். நமக்கு நிறைய விஷயங்கள் மனசில் வரும் இல்லையா? இந்த திருமணத்தை பற்றி, குடும்ப நிகழ்வுகளை பற்றியெல்லாம் நினைக்கும் பொழுது, சப்போஸ் திருமணத்துக்காக தயாரிக்கிறாங்க, அந்த பசங்க கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா எப்படிம்மா ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லி கொடுப்பீங்க? உங்களை பார்த்து கற்றுக்கிறது வேறு விஷயம். சப்போஸ் நான் பசங்கக்கிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, 7வது 8வது படிக்கிற பசங்கிட்ட கல்யாணம்னா என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அவங்க? ஏன்னா இந்த கேள்வி கண்டிப்பாக பசங்களுடைய மனசில் இருக்கு. அவங்க கேட்கல, உங்ககிட்ட கண்டிப்பாக மனசில் இருக்கும். திருமணம் என்றால் என்ன அப்படின்ற கேள்வி அவங்களுடைய மனசில் இருக்கலாம். மேபி அவங்கள அதை யோசிக்கலை. ஏன்னா திருமணத்தை குறித்து நமக்கு நிறைய பேருக்கு நிறைய சிந்தனைகள். சப்போஸ் உங்கள் பசங்க கேட்டால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? அதெல்லாம் தானாக நடக்கும், அவ்வளோதான். ஏன்னா பதில் சொல்ல தெரியல. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் தானாக நடந்துடும், கல்யாணம் பண்ணு, அதெல்லாம் தானாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்க. இட் வில் ஹேப்பன், ஆட்டோமேட்டிக்கலி அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. திருமணத்தை குறித்து, குடும்ப வாழ்க்கை குறித்து சிலவங்க என்ன சொல்லுவாங்க? கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கலாம், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வாழ்ந்து பார்க்கலாம். லிவ் இன் ரிலேஷன்ஷிப், இன்னைக்கு இருக்கிற அந்த பேர், அழகான ஒரு பேர், வாழ்ந்து பார்க்கலாம். வாழ்ந்து பார்த்துட்டு செட் ஆகலை அப்படின்னா, என் திருமணத்தை குறித்து பிள்ளைகளுடைய சிந்தனை, செட் ஆகலை அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் வாழ்ந்து பார்க்கலாம். ஒன்றுலாம் காதலிச்சு பார்க்கலாம், இல்லைனா லிவின்ல இருந்து பார்க்கலாம், ஒன்றா வாழ்ந்து பார்க்கலாம். செட் ஆகலையா? பெர்ஃபெக்டாக எனக்கு தோணல, எனக்கு இந்த பொண்ணு செட் ஆக மாட்டான், எனக்கு இந்த பையன் செட் ஆக மாட்டான் அப்படின்னா அடுத்த பெர்ஃபெக்டை தேடி போவாங்க. இனி 3வது சில விஷயங்கள் இருக்கு. சிலவங்க, ஐயோ எனக்கு இப்போ வேண்டாம் ஃபாதர், பயப்படுறவங்க இருக்கிறாங்க. திருமணம் என்றால் என்ன அப்படின்னா பயப்படுறவங்க இருக்காங்க. நிறைய வாலிப பசங்க, ஃபாதர் நானும் காலேஜ் தான் படிக்கிறேன் ஃபாதர், காலேஜ் படிக்கும்போது தெரியுது எப்படியெல்லாம் ஊர் சுற்றுறாங்கன்னு தெரியுது, ஒரு பையன் எப்படி வாழ்றான், ஒரு பொண்ணு எப்படி வாழ்றான்னு தெரியுது ஃபாதர், அதனால திருமணத்துக்கு பயப்படுறவங்க இருக்கிறாங்க. 4வது ஒரு கேட்டகரி இருக்கு. திருமணம் என்பது அது அவனவனை பொறுத்தது, திருமணம் அப்படின்றது அதெல்லாமே அதோட செகண்டரி திங்ஸ். திருமணம் என்பது ஒரு அருட்சாதனம். அருட்சாதனனுடைய டெஃபினிஷன் என்ன? What do you mean by sacrament? What do you mean by sacrament? சொல்லுங்க, கரெக்ட் தான், சுத்தமா. காண முடியாத, காண முடிகின்ற அடையாளங்களின் வழியாக காண முடியாத ஆசீர்வாதம் பெறும் இடம் தான் சாக்ரமெண்ட். The invisible grace, invisible signs. Invisible grace, invisible sign. காணப்படுகின்ற அடையாளங்கள் வழியாக காண முடியாத ஆசீர்வாதங்கள் ஒழுகிற இடம் அருட்சாதனம். அப்போ ஒரு கணவனாக மனைவியாக நீங்கள் வாழும் பொழுது, அந்த அருட்சாதனத்தின் வழியாக இணையும் பொழுது, ஒரு மகன் ஒரு கணவனா மாறுறான். நீங்க போற ஆள், கோயிலுக்குள்ள போற ஆளும் கோயிலுக்கு வெளியே வர ஆளும் ஒண்ணுதாங்க. ஆனா நீங்க கோயிலுக்குள்ள போகும்போது தனி நபரா போறீங்க, கோயிலுக்கு
அந்த திருமணம் முடிந்து நீங்க வெளியே வரும்போது தனி நபரா வரல, 2 பேர் சேர்ந்து வரீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த திருமணத்தினுடைய இந்த அருட்சாதனம்னு புரியாததுனால, நல்லா கவனிங்க, திருமணம் என்பது அருட்சாதனம் புரியாதனால கோயில்ல திருப்பலிக்கு ஆளை காணும். சில கல்யாணத்துக்கு போனால் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. 10 பேர் 15 பேர் இருப்பாங்க பூசைக்கு. ஆடிட்டோரியத்துக்கு போங்க, எல்லாரும் வந்திருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. இன்னும் இந்த திருமணம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், திருமணத்தில் அவ்வளோ பயபக்தியா எல்லாமே நடந்து முடிச்சுட்டு, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே போகும் பொழுது ஆடிட்டோரியத்தில் நடத்துகிற அந்த கூத்து. திருமணம் என்றால் என்னன்னு உங்களுடைய பசங்க புரிஞ்சு வச்சுக்கிற விஷயம் நான் சொல்கிறேன். அந்த பிரைட்ஸ் மேடு, அப்புறம் என்ன, அந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்குன்னு சொல்லி நிறைய அரைக்குறை ட்ரெஸ்ஸாக இல்லையா, கை இல்லாமல் கால் இல்லாமல், ட்ரெஸ்ஸுக்கு கை இல்லாமல் கால் இல்லாமல், இதெல்லாம் வரும்பொழுது திருமணம் என்றால் என்ன, திருமணம் என்றால் என்ன. அங்கே போயிட்டு ஏன்னா அந்த பையனும் பொண்ணு டான்ஸர், ஏன்னா இதெல்லாமே இன்ஸ்டாவில் வேணும், இதெல்லாமே ஃபோட்டோவில் வரும், இதெல்லாம் வீடியோவில் வரணும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. இது அருட்சாதனம் புரியாதனால தான் இந்த இந்த கோஷ்டியெல்லாம் பண்ணுறீங்க, இந்த கோமாளித்தரெல்லாம் பண்ணுறீங்க. பையனை வச்சு பொண்ணை வச்சு, கல்யாண பையனை வச்சு கல்யாண பொண்ணை வச்சு எல்லாம் இந்த டான்ஸு கூத்தெல்லாம் ஆடும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன, உங்களுக்கு இது அருட்சாதனம் புரியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குருவானவருக்கு ஆர்டினேஷன் முடியுதுன்னு, 12 வருஷம் படித்து முடித்து ஆர்டினேஷன் முடியுதுங்க. நான் குருவானவராக மாறினேன். குருத்துவத்தினுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் தந்திருக்கிற, வரம் தந்திருக்கிறார். அது முடிஞ்சிச்சு, கோயிலுக்குள்ளே எல்லாம் பயபக்தியாக முடிஞ்சிச்சு. நான் ஆடிட்டோரியத்துக்கு போகிறேன். அங்கே நான் இந்த சினிமா பாட்டு போட்டு குத்தாட்டம் போட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்க எந்த மட்டும் அருட்சாதனம், உங்களது அருட்சாதனம் இல்லையா? நான் ஆடக்கூடாது. அப்போ நான் ஆடினா ஒத்துக்க மாட்டீங்க, நீங்கள் ஆடினா ஒத்துக்கலாமா? அப்போ எந்த அருட்சாதனம் உங்களுக்கு புரியுது, உங்களது அருட்சாதனம் உங்களுக்கு புரியல. You are receiving a sacrament. It's a sacrament of matrimony. எத்தனை வெட்டிங் கார்டில் இது மாதிரி நீங்கள் கேத்தலிக்ஸ் போடுவீங்க தெரியல. போய் பார்க்குறேன் உன்னுடைய கார்டை. நான் ஒருத்தர் இன்னைக்கு என்ன வெட்டிங் இன்விடேஷன் கொடுத்துருக்கான், பார்க்கலாம் என்ன போட்டிருக்கிறான்னு பார்க்கல நான். எத்தனை கேத்தலிக்ஸ் வெட்டிங் இன்விடேஷன்ல சாக்ரமெண்ட் ஆஃப் மேட்ரிமனின்னு போடுவீங்க? கார்டு அவன் மாடல் வச்சிருக்கிறான், அந்த மாடல்ல போடுவோம் வெட்டிங் இஸ் சோ அண்ட் சோ டேட், இந்த டேட்ல வந்துருங்க, இந்த நேரத்தில் புதுசா, இந்த நேரத்தில் இதெல்லாமே. எத்தனை கத்தோலிக்க திருச்சபையினுடைய மக்கள் வெட்டிங் இன்விடேஷன்ல சாக்ரமெண்ட் ஆஃப் மேட்ரிமனின்னு போட்டிருக்கீங்க? அப்போ நமக்கு இன்னைக்கு இது புரிய மாட்டேங்குது அருட்சாதனம் என்பது. அது நம்மளுடைய தலைக்குள்ள போகல. அருட்சாதனம் என்பது போகல. இது இட்ஸ் மியர்லி a wedding. இட்ஸ் மியர்லி a wedding. சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால தான் உங்களுடைய குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கு. இது இணைத்தது கடவுள் என்பதை புரியல. இது வாழணும்னா அந்த கடவுள் இருக்கணும்னு புரியல. இது அருட்சாதனம் என்பதால் ஒரு குருவானவரின் கை ஆசீர்வாதத்தின் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்ற இடம்னு புரியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு புரிஞ்சுதுன்னா என்னுடைய அடுத்த செக்ஷன் கொஞ்சம் ஆழமா போறேன், கவனமா கேளுங்க. கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்துக்கு கடந்து போறோம். அவ்வளவு ஈஸி கிடையாது. நானே இது மெதுவா தான் பார்த்துட்டு வரேன். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்துக்குள்ள போறேன். எத்தனை உடன்படிக்கைகள் பைபிள்ல இருக்கு? எத்தனை உடன்படிக்கைகள் பைபிள்ல இருக்கு? எத்தனை உடன்படிக்கைகள் பைபிள்ல இருக்கு? அப்படிலாம் தென்னம் கிடைக்காது, பைபிளை புரட்டுறார் உடனே. எத்தனை உடன்படிக்கைகள் இருக்கு? 7 உடன்படிக்கைகள் இருக்கு பைபிள்ல. 7 உடன்படிக்கைகள். முதல் உடன்படிக்கை எந்த உடன்படிக்கை? இஸ்ராயேல் மக்கள் கிட்ட செஞ்சது 3வது உடன்படிக்கை. நோவா கிட்ட செஞ்சது 2வது உடன்படிக்கை. வண்டி ரிவர்ஸ்ல போகுது. நோவாவுக்கு முன்னால யார்கிட்ட செஞ்சார் ஆண்டவர்? ஆதாம் ஏவாள் கிட்ட செஞ்சார். முதல் உடன்படிக்கை ஆண்டவர் செய்தது ஆதாம் ஏவாளிடம். முதல் உடன்படிக்கை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கவனன்ட்டை ஆண்டவர் செஞ்சது ஒரு கப்பல் கிட்ட தான். ஒரு கப்பல், கணவன் மனைவி கிட்ட தான் முதல் உடன்படிக்கை. 2வது உடன்படிக்கை ஆண்டவர் செஞ்சதா நீங்க சொன்ன நோவா. நோவா என்பது ஒரு குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டார். 3வது உடன்படிக்கை ஆண்டவர் செஞ்சது மோயிசனிடம். மோயிசன் வழியாக செஞ்ச 3வது உடன்படிக்கை. சாரி, ஆபிரகாம் வழியாக செஞ்ச 3வது உடன்படிக்கை. He made that covenant with a nation, ஒரு தேசம். 4வது உடன்படிக்கை மோசஸ் கிட்ட செஞ்சார். மோசஸ் அப்படின்றது ஒரு இனம் கிட்ட செஞ்சார். 5வது உடன்படிக்கை மோசஸ்க்கு அப்புறம் யாரு கேட்கல? யோசுவா கிட்ட இல்ல, தாவீது கிட்ட செஞ்ச ஒரு உடன்படிக்கை. தாவீதிடம் செஞ்ச போது ஒரு ராஜ்யத்திடம் செய்றார், கிங்டம். 6வது உடன்படிக்கை. 6வது உடன்படிக்கை
புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு யோவான் இல்லை, புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை திருப்பலி, ஆண்டவருடைய பெரிய வியாழன் என்று ஆண்டவர் செய்த புதிய உடன்படிக்கை, the நியூ covenant. நம்ம திருப்பலியில சொல்லுவோம் அதை. அவ்வாறே கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, இது புதிய புதிய உடன்படிக்கையின் என் ரத்தத்தின் கிண்ணம். ரெண்டாவது இன்னொரு வார்த்தை இருக்கும், புதிய உடன்படிக்கை மட்டும் கிடையாது, இது நிலையான உடன்படிக்கை. அப்ப ஏழாவது உடன்படிக்கை, தி எவர்லாஸ்டிங் கவெனன்ட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று நைட் வர தொண்டை அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த கப்பிள்ஸ் ரெட்ரீட்னு நினைக்கிறேன், அதனால பிசாஸ் வந்து தொண்டை பிடிச்சிச்சு. இவங்களுக்கு சொல்ல வேண்டியது நீ சொல்லவே கூடாது, இவங்களுக்கு போக வேண்டியது போய் சேரவே கூடாது. அதனால் நேற்று நைட்டிலேருந்து காலையிலேருந்து தொண்டை ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாருங்களேன், தியானம் முடியும் போது தொண்டை சரியாயிடும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த தடை வந்திருக்குன்னா ஆசீர்வாதம் வருது. அதனால் தடைகள் நல்லது தான், தடைகள் நல்லது, ஏன்னா ஆசீர்வாதம் கடந்து வருது. அப்போ முதல் கவனன்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த முதல் கவனன்ட் மட்டும், முதல் உடன்படிக்கை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஒரு கப்பல் கிட்ட ஆண்டவர் செய்கிற உடன்படிக்கை, ஒரு கணவன் மனைவியிடம் ஆண்டவர் செய்கிற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன? அந்த உடன்படிக்கை, ஆண்டவர் செய்கிற உடன்படிக்கை என்னன்னு பார்க்கணும்னா, எத்தனை நாள் எடுத்து ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார்? இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை நாள் வச்சு படைச்சாரு? 6 நாள்ல படைச்சாரு. 6 நாள்ல படைச்சாரு. என் பைபிள் வித்தியாசமா இருக்கு போல இருக்கேன். ஜெனசிஸ் எடுங்க, தொடக்க நூல், தொடக்க நூல். எத்தனை நாள் ஆண்டவர் படைச்சாரு? எத்தனை நாள்ல படைச்சாரு? எந்த வசனம்? 2வது அதிகாரம் 3வது வசனம். இல்லை, அதுக்கு 2வது அதிகாரம் 2வது வசனம். மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து. அப்ப எந்த நாளில் ஓய்ந்திருந்தார்? 7ஆம் நாளில். அந்த நாளில் என்ன செய்தார்? அனைத்தையும் நிறைவு பெற செய்தார். அப்ப 6 நாளுடைய படைப்பு கிடையாதுங்க. அந்த படைப்பு நிறைவு பெறுவது எத்தனாவது நாள்? 7ஆம் நாள். அப்ப எத்தனை நாள் ஆண்டவர் படைக்கிறாரு? 7 நாள். 7 நாள் எடுக்கிறார். அந்த 7 அப்படின்றது ரெவலேஷனுடைய டாக் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்லியிருந்திருப்பேன். எந்த நம்பர் எல்லாமே பைபிளில் முழுமை நம்பர் 3, 4, 7, 12. ஸோ இந்த நம்பர் வந்து நியூமராலஜி கிடையாது, மூட நம்பிக்கைக்காக கிடையாது. ஆனால் இந்த நம்பர் பைபிளில் சொல்லும் பொழுது, அந்த பைபிளில் சொல்கிற நம்பர் அது ஒரு முழுமையை குறிக்குது, ஒரு முழுமையை குறிக்குது. 3, 4, அது அடையாளங்கள் தான், அடையாளங்கள் மட்டுமே. அது இட் இஸ் கிவிங் யூ சம் மீனிங். அந்த அடையாளங்கள் கொடுக்கிறது 7 அப்படின்றது. அதனால 7 நாள் ஆண்டவர் படைச்சார் நினைக்காதீங்க. உலகம் முடிகிற டாக்கெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னு புரிஞ்சிருக்கோம். 7 நாள் ஆண்டவர் படைக்கலை, 7000 வருஷம் எடுத்து படைச்சிருப்பார். 7 நாள் என்பது ஒரு அடையாளத்துக்காக கொடுக்கப்படுகிறது. 7 என்பது இதே 7. இந்த 7 தொடக்க நூல் எடுங்களேன், 21வது அதிகாரம் எடுங்க. தொண்டை மோசமாயிட்டே போகுது. ஆகவே 21வது அதிகாரம் 21வது வசனம். அவன் பாரான் என்னும் பாலை நிலத்தில் வாழ்ந்து வருகையில் ஆபிரகாமும் ஆபிரகாமும் அபிமெலேக்கும். 20வது அதிகாரம், 20வது அதிகாரம். நில்லுங்க, என்னத்தை வாசிக்கிறீங்க திடீர்னு? அவங்க செய்யற ஒரு உடன்படிக்கை பாருங்க. வெயிட். உடன்படிக்கை செய்யும் பொழுது 7 ஆடுகளை கொடுப்பார்னு இருக்கும். இரு 21 29, சாரி, ஓகே. ஆபிரகாம் அபிமெலேக் உடன்படிக்கை ஹெட்டிங்கில் 29வது வசனம். அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, நீ 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை
தனியாக நிறுத்தி வைத்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டான். அவர், இந்த கிணற்றை தோண்டியது நான் தான் என்பதற்கு சான்றாக நீர் இந்த பெண் ஆட்டுக்குட்டிகள் ஏழையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளும். அதன் காரணமாக அந்த இடம் பெயர் செபா என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் அங்குதான் இருவரும் ஆணையிட்டு வாக்களித்து கொண்டனர். அப்ப அவங்க 2 பேருமே ஒரு உடன்படிக்கையை செய்யும் பொழுது எத்தனை பெண் ஆடுகளை கைமாறுறாங்க? 7. அப்ப 7 என்பது ஒரு முழுமையினுடைய நம்பர். 7 என்பது உடன்படிக்கையின் நம்பர். 7 என்பது உடன்படிக்கையின் நம்பர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 என்பது அப்ப திரும்ப வரும். அப்ப தொடக்க நூல்ல ஆண்டவர் எத்தனை நாளில் படைத்தார்? 7 நாளில் படைத்தார். அப்ப 7 என்பது உடன்படிக்கையின் நம்பர்னா 7ஆம் நாளில் ஆண்டவராகிய கடவுள் கணவன் மனைவியோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை செய்கிறார். அப்ப அந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது எல்லா உடன்படிக்கைகளுக்கும் blessing இருக்கும், எல்லா உடன்படிக்கைகளுக்கும் கட்டளைகளும் இருக்கும், சில கண்டிஷன்ஸும் நிறைவேற்றணும். எல்லா உடன்படிக்கைகளுக்கும் blessing இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். எல்லா உடன்படிக்கைகளுக்கும் சில கட்டளைகள், சில 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 கோட்பாடுகள் இருக்கும், கண்டிஷன் இருக்கும். இது நீ செஞ்சனா இந்த blessing கிடைக்கும், இது நீ செஞ்சனா இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ உடன்படிக்கைகளுக்கு 2மே இருக்கு. ஒன்று blessingம் இருக்கு, இன்னொன்று கண்டிஷனும் இருக்கு. ஆண்டவர் ஒரு கணவன் மனைவிக்கு கொடுக்கும் பொழுது கொடுக்கிற 4 blessing என்னன்னு பார்ப்போமா? இந்த திருமணம் நடத்தும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற 4 blessing. தொடக்க நூல் 1ஆவது அதிகாரம் 27, 28 திருவசனங்கள். அவர்களுக்கு ஆசி வழங்கி பழகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். அப்ப ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் கப்பிள்ஸ்க்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன? கணவன் மனைவிக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன? பழகி பெருகுங்கள்னு அர்த்தம் என்ன? குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். அப்ப பழகி பெருகுங்கள் என்பது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம்னா வீட்டில் எத்தனை குழந்தைங்க இருக்கு? கல்யாணமானவங்களே, கல்யாணம் பண்ண போறவங்களே கேட்டுக்கோங்க, வீட்டில் எத்தனை குழந்தைகள் இருக்கு? இன்னைக்கு சில பேரண்ட்ஸனுடைய கவலை, கண்ணீர், வேதனை என்ன தெரியுமா? என்னை பார்த்துக்க யாருமே இல்லை ஃபாதர், என் பையன் என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறான் ஃபாதர், என் பொண்ணு என்னை பார்த்துக்க மாட்டேங்குது ஃபாதர். எத்தனை குழந்தைங்க இருக்கு? 2 குழந்தை இருக்கு. ஆண்டவர் 3வது குழந்தை தான் அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பார். 3வது குழந்தை தான் உங்களை பார்க்கணுன்னு மேபி ஆண்டவர் ஆசீர்வச்சிருப்பார். நீங்கள் 3வது குழந்தைய பெற்றெடுக்கலையே, அதனால் 2 குழந்தை போயிடுச்சு. நீங்கள் பெற்றெடுக்க வேண்டிய 3வது குழந்தை தான் ஆண்டவர் ஆசீர்வச்சிருந்தார். எதுக்கு? உங்களை பாதுகாத்துக்க. இருக்கலாங்க, நீங்கள் பெற்றெடுக்காத குழந்தை ஆண்டவர் ஆசீர்வச்ச குழந்தையா இருக்கலாம். எங்கள் அம்மா ஒரு தடவை எங்களுடைய வீட்டில் ப்ரேயர் நடந்தது. நான் சென்னையில் வரத்துக்கு முன்னால் அன்பிஎம் மீட்டிங் நடக்குது. அன்பிஎம் மீட்டிங்காக இல்லை வேறு ஏதோ ப்ரேயர் குரூப்பாக எனக்கு தெரியல. ஒரு ப்ரேயர் நடக்குது. ப்ரேயர் நடந்தெல்லாம் முடிஞ்ச பொழுது அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. நாங்களாம் சின்ன பையன். நான் கேட்டேன், என்னம்மா ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அம்மா சொன்னாங்க, இல்லைடா ஏதோ பிரதர் ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருந்தார். அவர் சொன்னார், அபார்ஷன் அப்படின்றது பாவம்னு சொல்லும் பொழுது தெரியாத வயசில் அபார்ஷன் இல்லை, அம்மாவுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிப்போச்சு. அப்போ ஆக்சுவலி எங்கள் வீட்டில் 4 குழந்தைங்க. நாங்கள் இப்போ 3 பேர் இருக்கிறோம். முதல்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே மிஸ்கேரேஜ் ஆகி இறந்துருக்கு. எங்கள் அண்ணனும் காக்காவுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. அம்மா ஒரு தடவை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி அந்த ப்ரேயர் டைமில், அந்த ப்ரேயர் குரூப் நடந்த பொழுது, அந்த டாக் வந்த பொழுது அம்மா அழுத போது நான் கேட்டேன், ஏன் அழுதிங்கன்னு கேட்டப்போது அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குழந்தை மிஸ்கேரேஜ், என்ன அண்ணனுக்கு முன்னால் பிறந்த குழந்தை, வயிற்றில் இருந்த குழந்தை வயிற்றுல மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. சப்போஸ் எங்கள் அப்பா அம்மா நினச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை அது இறந்து போயிடுச்சு. 2வது அப்புறம் அண்ணன் பிறந்தாங்க, 3வது அக்கா பிறந்தா, அதோட போதும்னு நினச்சிருந்தாங்கன்னா நான் போயிடுச்சுல, என் வாழ்க்கை போச்சுல,
எங்கள் அம்மா நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இல்லை, எங்கள் அப்பா நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இல்லை. எல்லாம் ஒரு தியான மையத்தை இன்னைக்கு இப்படி ஒரு தியானம் நடத்துறதுக்கு நான் இங்கே நின்று இருக்க மாட்டேன். நான் இப்படி ஒரு குருவானவர் உருவாயிருக்க மாட்டார். பிறக்கவே இல்லைன்னா எப்படிங்க? ஆண்டவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது 4வது குழந்தைய. 3வது குழந்தையிலே நிறுத்தி இருந்தாங்கன்னா பழகி பெருகுங்கள். அப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை வாங்காம இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க. என் பையன் என்ன பார்க்கல, என் பொண்ணு என்ன பார்க்கல, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்தில் வேலை இல்லை. ஆண்டவர் கொடுக்க வேண்டியிருந்த ஒரு 3வது குழந்தை இருந்திருக்கலாம், உங்களோட வீட்டில் ஒரு 4வது குழந்தை இருந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங்கே நீங்கள் உதறி தள்ளிட்டீங்க. வீட்டில் ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங்கை குப்பை தொட்டியில் போட்டுட்டீங்க. ஒரு கப்பலுக்கு ஆண்டவர் கொடுத்த பிளெஸ்ஸிங்கை பழகி பெருகுங்கள். குழந்தை இல்லாத தம்பதியர்கள் யாராவது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்காக இன்னைக்கு ஜெபிக்கிறோம். உங்களுக்கு குழந்தைகளை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். பழகி பெருகுங்கள் அப்படின்றது ஆண்டவர் கொடுக்கிற குழந்தை செல்வம் தான். திருப்பாடல் 127வது அதிகாரம் 3வது திருவசனம். ஏன்னா சில டைம் எப்படி நான் ஒரு வாட்டி ஒரு இடத்துல டாக் கொடுத்த பொழுது அன்னைக்கு ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர், குழந்தை செல்வம் என்பது ஆண்டவர் கொடுக்குற செல்வம்னு இன்னைக்கு சொல்லும் பொழுது எங்களுக்கு குழந்தை இல்லாத ஆண்டவர் எங்களை சபிச்சிட்டாரோன்னு எனக்கு வேதனையாக இருக்குது ஃபாதர்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி சில டைம் தியானங்கள் எல்லாம் நம்ம கப்பிள்ஸ்க்காக ஜெபிப்போம். கப்பிள்ஸ்க்காக ஜெபிக்கும்போது ஒரு வாட்டி ஒரு பாட்டியம்மா சொன்னாங்க, ஃபாதர், நான் ஒரு விதவை பெண் இருக்கிறேன் ஃபாதர், இந்த 4 நாளில் எனக்கு ஏதாவது ஜெபம் ஜெபிச்சிங்களான்னு கேட்டாங்க எனக்கு. அப்போ தான் நமக்கு புரியுது, நம்ம தியானத்தில் வரும்பொழுது பலவிதமான ஆளுங்க இங்கே இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்காக ஜெபிக்கிறோம், கணவனை இழந்தவர்களுக்காக, கணவன் இறந்தவர்களுக்காக நம்ம அந்த 4 நாள் ஜெபிக்கிறது கிடையாது. நம்ம மனசில் அப்படி ஒன்று வந்தது, அந்த அம்மா போட்டு விட்டு போனாங்க, விதவைகளுக்காக ஃபாதர், மனைவி இறந்தவர்கள் அப்படி இருக்கிறாங்களே ஃபாதர், எங்களுக்காகவும் ஜெபிங்க ஃபாதர் அப்படின்னாங்க. அதனால் இப்போ குழந்தைகள் அப்படின்றது ஆண்டவர் அருளும் செல்வம். திருப்பாடல் 127:3. குழந்தைகள் ஆண்டவர் அருளும் செல்வம். அப்போ அந்த செல்வத்தையே நீங்கள் வாங்கிக்கல அப்படின்னா இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு காரணம் முதல் பிளெஸ்ஸிங்கை நீங்கள் தவறு விட்டதாக்கலாம். அதனால் ஒரு குழந்தையில நிறுத்தாதீங்க, 2 குழந்தையில நிறுத்தாதீங்க, 3 குழந்தையில நிறுத்தாதீங்க. உங்களுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தெரியும், எத்தனை குழந்தைகளை உங்களால் கொடுக்க முடியும், எத்தனை குழந்தைகள். இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்பர் அதிகரிக்கிறதுக்காக நான் சொல்ல, குடும்பங்கள் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க பாருங்க. எங்களுடைய ஃபாதர்ஸனுடைய வீட்டிலலாம், சில வீட்டில் எல்லாமே, இங்கே இருந்த முன்னால் இருந்த ஜோஷி ஃபாதர் வீட்டில் எல்லாமே 10 பசங்க. அப்போ உங்களுக்கு சொல்லலாம், ஃபாதர் அதெல்லாம் அந்த காலம் ஃபாதர். அந்த காலம் இல்லைங்க, இந்த காலமும் வசந்த காலம் தான், இந்த காலத்தில் இருக்குது. எங்களுக்கு பெங்களூரில் தெரிஞ்ச ஃபேமிலியில் நிறைய தடவை இவங்களோட பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஜோமின் அண்ட் ஸ்டெல்லா. பெங்களூரில் நான் இருந்த பங்கில் இருக்கிறவங்க ஜோமின் அண்ட் ஸ்டெல்லா. ரொம்ப சின்னவங்க தான் நினைக்கிறேன், மேபி அவனுக்கு இப்போ ஒரு 50 வயசு இருக்குமான்னு தெரியல, அவ்வளோதான் அவருக்கு. வைஃப் ஸ்டெல்லா, 8 குழந்தைங்க அவங்களுக்கு, 8 குழந்தை. அப்போ இந்த தலைமுறையும் இவங்க 2 பேருமே ஜீசஸ் யூத்தில் இருந்தவங்க. ஸோ அந்த ப்ரோ லைஃப் அப்படின்றது ஆசைப்பட்டு குழந்தைகளுக்கு, ஊர் உலகம் நிறைய விஷயம் சொல்லுங்கள், பண்ணியை பெற்று போடுறேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. உங்களால் முடியல, அவங்க அதை செய்கிறாங்க. 8 குழந்தைகள். இத்தனைக்கு ஜோமின் மட்டும்தான் வேலைக்கு போகிறான். பெரிய வருமானம் இருக்கிற குடும்பம்லாம் கிடையாது, செல்வ செழிப்பு, செல்வ கொழுப்பு இருக்கிற குடும்பம்லாம் கிடையாது. அவங்க அன்றாடம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க. 8 குழந்தைங்க. பட் தே லிவ் வெரி ஹாப்பி லைஃப். விட்டு கொடுக்குற மனப்பான்மை அந்த குடும்பத்தில் இருக்கு, பகிர்ந்துக்கிற ஒரு மனப்பான்மை அந்த குடும்பத்தில் இருக்கு. எனக்கே ஒரு நாள் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி, இந்த பையனுக்கு, பெரியவனுக்கு மிரோன் அவன் பேர், அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கிறேன். அன்னைக்கு 4-5 குழந்தைங்க தான். ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நான் கேட்டேன், என்னடா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்? ஃபாதர், எல்லாருமே அதில் நக்கட்டும் ஃபாதர். 5 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க காசு இருக்கு, இருந்தாலும் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்? அந்த குழந்தைங்களுக்கு அந்த பகிர்வு வரணும் ஃபாதர். லெட் தம் ஷேர். 5 குழந்தைங்க இருக்கும்போது அவன் சொன்ன வார்த்தை, ஐஸ்கிரீம் கொடுக்குறான், சாக்லேட் வாங்கி கொடுப்பான், நாங்கள் ஒன்று தான் வாங்கி கொடுப்பேன். லெட் தம் ஷேர். 5 குழந்தை இருக்குன்னு சொல்லி 5 மிட்டாய் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், 5 சாக்லேட் வாங்கி கொடுக்க மாட்டேன், 5 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஐ கேன் பை, பட் ஐ வில் நாட் பை. அதனால் அந்த குழந்தைங்க இங்கே வளரும்பொழுது அந்த ஷேரிங் மென்டாலிட்டி இருக்குது. பெரியவன் தான் இப்போ சின்னதுங்கள்லாம் பார்த்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. குழந்தைகள் ஆண்டவர் அருளும் செல்வம். எங்கேயாவது அந்த மிஸ் ஆகும்போது டோன்ட் கோ ஃபார் ஐவிஎஃப்க்கு போகாதீங்க. பழகி பெருகுங்கள் தான் ஆண்டவர் சொன்னார். அது இயற்கையாக வர வேண்டியது. ஐவிஎஃப், ஐயுஐ. இன்னைக்கு ஒருத்தங்க கேட்டாங்க, ஃபாதர் ஐயுஐ சரியில்லாமா? ஐயுஐ செய்யக்கூடாது. குழந்தைகள் நேச்சுரலாக உங்களுடைய அன்பிலிருந்து பிறக்க வேண்டியது குழந்தைகள். லவ் கிவிங் இஸ் ஃபர்ஸ்ட் எய்ம் ஆஃப் மேரேஜ். செகண்ட் இஸ் லைஃப் கிவிங். லவ்விலிருந்து வரணும் லைஃப். டெஸ்ட் டியூபிலிருந்து வரக்கூடாது. சரகேட் மதர், வாடகை தாயிலிருந்து வரக்கூடாது. சும்மா செமனிலிருந்து ஸ்பெர்மிலிருந்து வரக்கூடாது. இது ரெண்டுமே சேரும் பொழுது எக்குமோ இல்லையா, அது சேரும் பொழுது உருவாகிற அந்த எம்பிரியோல் கிடையாது. ஒரு ஐவிஎஃப்ல ஒரு குழந்தை உருவாகணும்னா 10, 15, 16 குழந்தைங்க சாகுது.
ஒரு ஐவிஎஃப்ல ஒரு குழந்தையினுடைய தாயா நீ மாறணும்னா, ஒரு குழந்தையுடைய தந்தையா நீ மாறணும்னா 10, 15, 16 குழந்தைகள் எம்பிரியோஸ் கொல்லப்படுகிறது. அதனால தான் ஐவிஎஃப் தவறு, ஐயுஐ தவறு. இந்த ஆர்டிபிஷியல் மெத்தட் எல்லாமே செயற்கையான முறைகள் தவறு. தவறு கிடையாது, பாவம். ஆண்டவர் அருளும் செல்வம். ஆனா எத்தனையோ பேருக்கு குழந்தைகள் இல்லாது இருக்கும் பொழுது நீங்க தடை போடுறீங்க, குழந்தைக்கு தடை போடுறீங்க. ரெண்டாவது குழந்தைய தள்ளி போடுறீங்க. மூணாவது பிளான் பண்றீங்க. 4 வருஷம் தள்ளி போட்டுடலாம், ஹஸ்பண்ட் வேற இடத்துல, வைஃப் வேற இடத்துல, நம்ம ஒன்னா செட்டில் ஆகலாம், இதற்கு பிறகு பிளான் பண்ணலாம். பிளானிங் அது ஈக்குவலி இந்த ஃபேமிலி பிளானிங்க்கு சமம். நீங்க இந்த குழந்தைய தள்ளி போடுறது கருத்தடை செய்வதற்கு சமம். கருத்தரிக்க உங்களுக்கு கருத்தரிக்க வல்லமை இருந்தும் அந்த முறை இருந்தும் திறமை இருந்தும் நீங்க தள்ளி போடுறீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஃபேமிலி பிளானிங், கருத்தடை செய்வதற்கு சமம். இப்படி எல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்யுங்க. இந்த ஆசீர்வாதத்தை இழந்து இன்னைக்கு உங்களுக்கு 50 வயசு இருக்கலாம், 60 வயசு இருக்கலாம், பல ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறீங்கன்னா 30 வயசுல நீங்க செஞ்ச பாவம் இருக்கும், 20 வயசுல செஞ்ச பாவம் இருக்கும். கருத்தடையாக என்று செஞ்ச இந்த நேச்சுரல் ஃபேமிலி பிளானிங் எல்லாம் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது ஆசீர்வாதம் கணவன் மனைவிக்கு ஆண்டவர் கொடுத்தது. அதே 1வது அதிகாரம், தொடக்க நூல் 1வது அதிகாரம் 28வது திருவசனம். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பல்கி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். பாருங்களா, ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார், எல்லாத்தின் மீது உள்ள அதிகாரம் கொடுக்கிறார். He is making man, not man, the family, the couple, the crown of creation. ஆதாம் ஏவாள் இருவரையும் தான், ஆதாமை மட்டுமல்ல, ஆதாம் ஏவாளும் 2 பேருக்கும் அனைத்தினுடைய அதிகாரம் கொடுக்கிறார். 3வது ஆசீர்வாதம் 29வது வசனம். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். இன்கம் சோர்ஸ் இஸ் given by God. பணம் இல்லை நீங்க சொல்றீங்களா, வேலை இல்லை நீங்க சொல்றீங்களா, இன்கம் சோர்ஸ் கடவுள் கொடுக்கிறது. கப்பலுக்கு கொடுத்தார், கணவன் மனைவிக்கு கொடுத்தார். இன்னைக்கு அந்த இன்கம் சோர்ஸ் எங்கேயாவது தடைப்பட்டிருக்குன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஏதாவது தவறுகள் செய்திருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளெஸிங் பழுகி பெருகுங்கள் குழந்தைகள், 2வது பிளெஸிங் அதிகாரம், 3வது பிளெஸிங் இன்கம் சோர்ஸ் வருமானத்துக்கான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், 4வது ஆசீர்வாதம். நிலுங்க. ஆண்டவராகிய கடவுள் ஒவ்வொன்றையும் படைக்கும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். 5வது வசனம் வாசிங்க. 5வது வசனம். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் பேரிட்டார், மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. 8வது வசனம். பெயரிட்டார், மாலையும் காலையும் நிறைவுற்று 2ஆம் நாள் முடிந்தது. 13வது வசனம். மாலையும் காலையும் நிறைவுற்று 3ஆம் நாள் முடிந்தது. 19வது வசனம். மாலையும் காலையும் நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. 23வது வசனம். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்புறம் 31வது வசனம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன, மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. 3வது வசனம், 2வது அதிகாரம் 3வது வசனம். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார், ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில்தான் ஓய்வெடுத்தார். ஏங்க இவ்வளோ அழகாக ஒரு ஆர்டர் பைபிள் ஃபாலோ பண்ணுது, ஏன் 7ஆம் நாள் அப்படி முடிக்கல? மாலையும் காலையும் முதல் நாள், மாலையும் காலையும் 2ஆம் நாள், மாலையும் காலையும் 3, மாலையும் காலையும் 4, மாலையும் காலையும் 5, மாலையும் காலையும் 6 அப்படின்னா மாலையும் காலையும் 7ஆம் நாள் முடிந்துன்னு சொல்லியிருக்கோம்ல, ஏன் சொல்லலை? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதாவது அந்த 7ஆம் நாள் இன்றும் தொடர்கிறது. 7ஆம் நாள் முடியல, இன்றும் கணவன் மனைவியை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அது முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம்
முடியவே முடியாது. ஆனால் அந்த ஆசீர்வதிக்கும் பொழுது 2 விஷயங்கள் அங்கே இருக்கு. 3வது வசனம் திரும்ப வாசிங்களேன். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். அதாவது ஆண்டவர் சொல்றார், மனிதா உன்னை நான் படைத்தது, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, கணவனே மனைவியே உன்னை நான் படைத்தது ஓய்ந்திருப்பதற்காக, டு ரெஸ்ட். அப்படின்னா அர்த்தம் என்ன? உங்களுக்கு கிளியராக கேட்குதா? கிளியராக கேட்குதா? பிரைஸ் தி லார்ட். டு ரெஸ்ட் அப்படின்னா அர்த்தம் என்ன? கணவன் மனைவியே நான் உன்னை படைத்தது ஓய்ந்திருப்பதற்காக. அதனுடைய அர்த்தம் என்ன? எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 7வது வசனத்தை பாருங்க, நான் வாசிக்கிறேன். எனவே தூய ஆவியார் கூறுவது, என்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயலை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினரின் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டீர்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். நல்லா கவனிச்சிங்களா? ஆண்டவர் மனிதனை படைத்தது ரெஸ்ட்டுக்காக. ஆண்டவர் கணவன் மனைவியை படைத்தது இளைப்பாறுவதற்காக, இளைப்பாறுவதற்காக, டு ரெஸ்ட் வித் ஹிம். இந்த ரெஸ்ட் அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னால் வாசிய திரும்பவும் கவனிங்க. இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல. 1வது பிரச்சனை, நீங்கள் ஏன் இன்னும் இளைப்பாறுதலுக்கு போல? கணவன் மனைவி ஏன் நீங்கள் இன்னும் இளைப்பாறுதலுக்குள்ள போல? ஏன் உங்களால் ரெஸ்ட் எடுக்க முடியல? ரெஸ்ட்ன்றது என்ன நான் சொல்கிறேன். ஏன்? 1வது காரணம் இதயத்தை கடினப்படுத்துவது. 2, அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயலை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையின் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. 2வது பிரச்சனை, உள்ளம் தவறுகிறது. ஏன்? என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் அந்த இளைப்பாற்றியின் நாட்டிற்கு இவர்களை நுழையவே விட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதாவது ஆண்டவர் சொல்லுவது, நீங்கள் கணவன் மனைவியா மாறும் பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் தரதான் நான் வந்தேன். அந்த இளைப்பாறுதல் என்பது என்ன? ஒண்ணுமே செய்யாமல் இருப்பது அல்ல. இட் இஸ் நாட் டூயிங் நத்திங் பட் இளைப்பாறுதல் என்றால், இளைப்பாறுதல் என்றால் என்ன? Praise the Lord. இளைப்பாறுதல் என்றால் என்ன? கொஞ்சம் வால்யூம் வைங்க, வால்யூம். இளைப்பாறுதல் என்றால் என்ன? இளைப்பாறுதல் அப்படி ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்ன? யாரால ரெஸ்ட் எடுக்க முடியும்? யாரால ரெஸ்ட் எடுக்க முடியும்? நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, ரெஸ்ட் எடுக்க முடியுமா? நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ரெஸ்ட் எடுக்க முடியுமா? முடியும். அப்ப ரெஸ்ட் எடுக்கிறதுனா அர்த்தம் என்ன? எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு என்ன? அப்ப வேலை செய்யும்போது ரெஸ்ட் எடுக்க முடியுமா? முடியாது. வேலை செய்யும்போது முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எல்லாம் முடிச்சிட்டு நிம்மதியா இருக்கிற பேர் தான் என்ன? ரெஸ்ட். நீங்க வேலை செய்யும் போதும் நிம்மதியா இருந்தீங்கன்னா அதுக்கு அப்ப பேர் என்ன? சிலவங்க ரொம்ப நிம்மதியா வேலை செய்வாங்க. சிலவங்க வேலை பாருங்க, ரொம்ப ஃபாஸ்டா செய்வாங்க, ஆனால் நிம்மதியா செய்வாங்க, ரொம்ப அமைதியா செய்வாங்க. they are at peace. அது ஒரு டீச்சராக இருக்கலாம்,
நிம்மதியாக செய்வாங்க, எந்த பதட்டம் இல்லை. ஒரு ப்ரீச்சிங் வைக்கும்போது பாருங்களேன், பதட்டம் இல்லை, நிம்மதியாக வைக்கலாம், அமைதியாக வைக்கலாம். மைக் பிரச்சனை இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை, இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. நிம்மதியாக அமைதியாக வைக்கலாம். ஏன்? மனசு அமைதியாக இருக்கு. மனசு அமைதியாக இருந்தால் அமைதியான வார்த்தைகள் வரும், ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் சொன்னாலும் என்னுடைய மனசு அமைதியாக இருக்கு. அப்போ இளைப்பாறுதல் அப்படின்னா என்ன? இளைப்பாறுதல் என்பது அமைதி, பீஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கணவன் மனைவிக்கு கொடுத்த 4வது கிஃப்ட்டுங்க. 4வது கிஃப்ட் என்ன தெரியுமா? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? அமைதி. இந்த அமைதியை தாங்க அவங்க இழந்தாங்க. அதனால தான் உயிர் தாண்டவர் கொடுத்த முதல் கிஃப்ட் என்ன தெரியுமா? கணவன் மனைவி வழியா வந்த பிரச்சனை, அமைதி அவங்களுக்கு போனது. இளைப்பாறுதல் வெளியே போனாங்க, அமைதி போன பொழுது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் மனைவி, கணவன் மனைவிக்கு கொடுத்த அந்த 4வது கிஃப்ட் பழுகி பெருகுங்கள். ரெண்டாவது கிஃப்ட் அதிகாரம். 3வது கிஃப்ட் வருமானம். 4வது கிஃப்ட் அமைதி. அமைதி. இவங்களுக்கு இந்த அமைதி எப்படி போயிடுச்சு? போக காரணம் இருக்கு. இதுக்கு காரணம் கடவுள் இவரை எவ்வாறு படைத்தார், நம்மளை எப்படி படைச்சார்? தனது உருவிலும் சாயலிலும். அப்ப அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு என்ன? அப்பா பிள்ளை உறவு. அப்பா பிள்ளை உறவுல அப்பா சொல்றதை நான் அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்த பொழுது நான் நிம்மதியா இருந்தேன். அம்மா சொல்றதை நான் கேட்டுக்கிட்டு இருந்த போது, அப்பா மேல நம்பிக்கை இருந்த போது, அம்மா மேல நம்பிக்கை இருந்த போது எனக்கு ஒரு நிம்மதி இருந்தது. எப்ப தெரியுமா நிம்மதி போச்சு? என் நிம்மதி போன பொழுது, அப்பாவை நான் அதிகாரியா பார்த்த பொழுது என் நிம்மதி போச்சு. அம்மாவை என் மேல ஒரு அதிகாரம் செலுத்துறவங்களா பார்த்த போது என் நிம்மதி போச்சு. அப்பாவுக்கு எனக்கும் இருந்த உறவு, அம்மாவுக்கு எனக்கும் இருந்த உறவு, பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல இருந்த பொழுது நிம்மதி இருந்தது. ஆனா அந்த பெற்றோர் பிள்ளை உறவுல மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப் வரும். இந்த மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப் வரும்பொழுது என்ன ஆகுது? அந்த நிம்மதி போயிடுது. பிசாசு 7ஆம் நாளில் ஆண்டவர் கொடுத்த ஒரு நிம்மதியை, 7ஆம் நாளில் கணவன் மனைவிக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை, 7ஆம் நாளில் ஆண்டவர் கொடுத்த ஒரு 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 அமைதியை பிசாசு என்ன தெரியுமா பண்ணா? பிசாசு நோண்டி 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 நோண்டி, நீ ஏன் அவர் சொல்றதை தான் கேட்கணுமா? ஏன் நீ உனக்குன்னு ஆசை இல்லையா? உனக்குன்னு சில விஷயங்கள் இல்லையா? உன் குடும்பத்தை எப்படி நடத்தணும் உனக்கு தெரியாதா? உன் கணவன் இப்படிதான் இருக்கணுமா? உன் மனைவி இப்படிதான் இருக்கணுமா? கப்பல்ஸ்குள்ள அந்த சண்டையை மூட்டி விட்டுட்டு என்ன போச்சு? அமைதி போச்சு. இன்னைக்கு எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? நான் முதல்ல சொல்லி வந்த இது சாக்ரமெண்ட். கடவுள் தர ஆசீர்வாதம் வாங்குற இடம் இந்த சாக்ரமெண்ட். அப்படி வாங்கிட்டு போன நீங்க இன்னைக்கு கடவுள் இல்லாம இந்த கப்பல்ஸ் லைஃப் வாழும் பொழுது, திருமண வாழ்க்கையை வாழும் பொழுது, நான் என்னது என்னுடையது, நான் எனது என்னுடையது, நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய பணம், என்னுடைய கிரெடிட் கார்டு, நான் உனக்கு தரமாட்டேன். இன்னைக்கு நிறைய வீட்டில் பிரச்சனை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான். இது என்னுடைய பணம். ஒரு முறை இங்கே ஒரு வயசான அம்மா வந்தாங்க. எனக்கு தெரியல, நான் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ரூமில் உட்காந்துட்டு இருந்த பொழுது இந்த மாதிரி கோயிலில் இருந்திருக்காங்க போல இருக்கு. அப்போ கோயிலில் இவங்களை பார்த்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர், ஒரு அம்மா கோயிலில் உட்காந்து ரொம்ப நேரமாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அழுதுகிட்டு இருக்கிறாங்க மட்டும் கிடையாது, ஒரு ஃபோன் வந்தது ஆஃபீஸ் நம்பருக்கு. அந்த ஃபோனில் இந்த ஆள் இங்கே இருக்கிறாங்களா பேர் கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா கிட்ட போய் கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரோசின்னு வச்சுக்கோங்க அவங்களோட பேர். அம்மா உங்களுடைய பேர் ரோசியா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கோயிலில் அழுதுகிட்டு இருக்கிற அம்மா கிட்ட போய் இவங்க உடனே இவங்களுடைய பேர் இல்லை என் பேர் ரோசி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் அவங்க அதிர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்க பேர் ரோசி தான். ஆனால் அவங்க அந்த பேரை சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. என்னை வீட்டில் தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க யாரு? வீட்டை விட்டு வந்துட்டாங்க. ஓடி வரல, வெறுத்துட்டு வந்துட்டாங்க வீட்டில். இவங்களுக்கு ஒரு 60 வயசாவது இருக்கும் மினிமம். ஆந்திரா சைடில் தான் வந்திருக்கிறாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. உட்காந்து அழுதுட்டு இருந்த போது அப்போ என்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர், இந்த மாதிரி ஒருத்தங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, இது மாதிரி ஒருத்தங்க பேர் கேட்குறாங்க, இவங்க தான் நினைக்கிறேன். அப்போ அவங்க பையனும் பொண்ணும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவரை இவங்களை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைக்கணும். ஃபாதர்கிட்ட அவங்ககிட்ட பேச சொல்வீங்களா அப்படின்னு. அப்போ நான் கோயிலுக்குள்ளே போகிறேன். கோயிலுக்குள்ளே நான் போய் கேட்டேன், அம்மா உங்கள் பேர் ரோசியான்றபோது கதறி எழ ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் இங்கே இருக்கிற ஃபாதர் தான், நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லும்போது அவங்க சொல்ல விரும்பலை ஃபஸ்ட்டு. அப்புறம் அவங்க வெளியே வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, வெளியே வந்தபோது சொல்கிறாங்க, ஃபாதர், என்னுடைய ஹஸ்பண்டு, என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு, இதுதான் ஃபாதர் என்னுடைய உலகம். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு நல்ல பையன், நல்ல பொண்ணு, எந்த வித குறையும் கிடையாது. ஆனால் என்னுடைய ஹஸ்பண்டு என்றைக்குமே பணத்தை தலை மேலே தூக்கி பார்க்குறவர் ஃபாதர். எனக்கு அந்த மரியாதை கொடுக்கவே மாட்டார். அவருக்கு எல்லாமே பணம் தான். இன்னைக்கு காலையில் வீட்டில் ஒரு சண்டை நடந்தது.
அந்த சண்டையிலையும் அவர் சொல்றாரு, இது எல்லாமே நான் வாங்கி கொடுத்த பொருள். ஒரு அடிமையை மாதிரி அந்த மனைவியை நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த மனுஷன், அடிமையை மாதிரி. இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்த பொருள், இதெல்லாம் என்னுடைய பணம், அதனால இதெல்லாம் என்னுடையது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த மனைவி வீட்டில் செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னா எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்? அப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு கணவன் நீங்கள் சம்பாதிச்சுட்டு வரீங்கன்னா அதனுடைய ஈக்குவல் ஷேர் மனைவிக்கு இருக்கு. மனைவி வீட்டை பார்த்துக்கிறதுனால தான் நீ வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வர. அது புரியாத இந்த கணவன், இதெல்லாம் என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய பணம், என்னுடையது. கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பேக் எடுத்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேக் பேக் பண்ணுறாங்க. அப்போ என்ன தெரியுமா சொன்னார் அந்த மனுஷன், அந்த பேக்கில் நீ வச்சுக்கிற பொருளும் எந்த அப்படின்ட்டார். அதனால் நான் எல்லாமே விட்டுட்டு வந்துட்டேன் ஃபாதர். நான் அது சொல்லும்போது அவங்க அழுகுறாங்க, எல்லாமே நான் விட்டுட்டு வந்துட்டேன் ஃபாதர். ரொம்ப நல்ல ஜென்டிலான ஒரு லேடி, நல்ல ட்ரெஸ் எல்லாம் தான் போட்டிருக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், அப்போ எங்கே போக போறீங்க? ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துக்கு போக போகிறேன் ஃபாதர், அவங்க வரத்துக்குள்ள நான் போகிறேன் அப்படின்னாங்க. அப்போ எனக்கே பாவமாக இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நான் ஜெபமாலை ரொம்ப ஆசைப்பட்டு ஜெபிக்கிறேன், ஜெபமாலை கூட நான் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் ஃபாதர். அப்போ நான் சொன்னேன் அவங்ககிட்ட, கொஞ்சம் நேரம் இருங்கம்மா, நான் ஜெபமாலை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் என் ரூமுக்கு வந்தேன். ரூமுக்கு உள்ளே வந்துட்டு நான் ஜெபமாலையும் கையில் எடுத்தேன், ஒரு ஜெபமாலையை. அப்புறம் எனக்கு உள்ளுக்குள்ளே தோணிச்சு, இங்கே நில்லுங்கன்னா இவங்க நிற்க மாட்டாங்க. ஆனால் இது ஒரு 60 வயசானவங்க வெளியே போனாங்கன்னா எங்கே போவாங்க? என்ன ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு? சரி, எங்கேயாவது இவங்க போய் தங்கன்னா கூட ஒரு தங்கறதுக்கான ஒரு அமௌண்ட்டாவது எங்கேயாவது கொடுக்க வேண்டியது வருமே. எனக்கு அந்த டைமில் என்னுடைய மனசில் வந்துச்சு, பாவமாக தோணிச்சு. அப்போ நான் ஒரு 5000 ரூபாய் கையில் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த 5000 ரூபாய் அவங்க கையில் வச்சேன். அம்மா இதை வச்சுக்கோங்க, ஏன்னா போகாதீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து போயிடுவாங்க, வேற எங்கேயாவது போயிடுவாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் ஹர். ஆனால் அவங்க போகிறாங்கன்னா பாதுகாப்பாக போட்டுன்னு சொல்லிட்டு அந்த 5000 ரூபாய் கையில் வச்ச பொழுது அந்த கையை இப்படி நீட்டிட்டு சொன்னாங்க, ஃபாதர் இந்த காசால் தான் ஃபாதர் என் குடும்பமே அழிஞ்சுது, என் வாழ்க்கையை அழிஞ்சுது. எனக்கு இந்த காசு வேண்டாம் ஃபாதர். இந்த காசால் தான் ஃபாதர் என்னுடைய குடும்பம் அழிஞ்சுது, என்னுடைய வாழ்க்கை அழிஞ்சுது. இந்த காசு வேண்டாம், நான் இங்கேயே இருக்கிறேன் ஃபாதர். என் பையன் வந்து என் பொண்ணு வந்து என்னை கொண்டு போட்டோம் ஃபாதர்னு சொல்லி இங்கே இருந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு பிறகு மகனும் மகளும் வந்து கொண்டு போனாங்க. பாருங்க, 60 வயசு, ஒரு 30-40 வருஷமாவது வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அந்த சுயநலம் பாருங்க, இளைப்பாறுதல் இல்லை, பீஸ் இல்லை, அந்த அமைதி இல்லை. காரணம் என்ன தெரியுமா? பிசாசு திருடிச்சு. என்னுடையது அப்படின்னு பிசாசு சக்ரமெண்ட்டாக அந்த மனுஷன் பார்க்கலங்க அந்த திருமணத்தை. இட் நாட் see as a sacrament. அவங்கள ஒரு வேலைக்காரியாக பார்த்துருப்பான். சில இதே மாதிரி மனைவிகள் கணவனையும் பார்க்கறது உண்டு, ஒரு அடிமையாக பார்க்கறது உண்டு, சந்தேகத்தோட பார்க்கறது உண்டு. ஈக்குவலி நடக்கும். கணவன் மனைவியும் மதிக்கிறது இல்லை, மனைவி கணவனையும் மதிக்கிறது. ஏன் தெரியுமா? இது ஒரு சாக்ரமெண்டாக நீங்கள் பார்க்கல. இதன் வழியாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காருன்னு பார்க்கல. அந்த பொறுப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியல. அதனால இந்த திருமணம் என்னும் அருட்சாதனம் என்பதை மறந்து நீங்கள் வாழும் பொழுது திஸ் இஸ் நாட் அ கிறிஸ்டியன் கப்பல். திருமணம் என்னும் அருட்சாதனம், இதன் வழியாக ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வருது, என் வழியாக அடுத்த தலைமுறைக்கு வருதுன்னு நீங்கள் மறக்கும் பொழுது இது உங்களுக்கு ஒரு சுயநலத்துக்காக மட்டும் காரணமாகிறது. பிசாசு வந்து திருடிட்டு போனாங்க. திருடிட்டு போகும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? we don't believe you o Lord. நாங்கள் உன்னை நம்பலை. அவங்க சொன்ன வார்த்தை அதான், கடவுளே நாங்கள் உண்மை நம்பலை. நம்பலை சொன்னதுக்காக ஆண்டவர் சொல்லி வந்த வார்த்தை தாங்க இது. பிறகு வந்து ஆண்டவர் சொல்லி வந்த வார்த்தை தான் என்ன தெரியுமா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எபிரேயர் எழுதிய திருமுகம் நம்ம இப்போ வாசிச்ச அதே வசனம் 3வது அதிகாரம் 7வது திருவசனம் வாசிங்களேன். எனவே தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றார். நல்லா கவனிங்க, தொடக்க நூல் 3வது அதிகாரத்தில் கணவனும் மனைவியும் ஆண்டவருடைய குரலை கேட்கவில்லை. they disobeyed God. ஒரு கணவனும் மனைவியும் கடவுளை அவ்விசுவாசித்தார்கள். we don't want to believe you. நாங்கள் அன்னைக்கு அமைதியை இழந்தாங்க, இளைப்பாறுதலை இழந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இன்று ஒரு கணவன் மனைவியாக நீங்கள் என்னுடைய குரலை கேட்பீர்களானால் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இளைப்பாறுதல் என்பது அமைதி என்றால், பீஸ் என்றால், அந்த அமைதியை தருவதனுடைய அடித்தளம் என்ன தெரியுமா? அந்த ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? ஃபெய்த். அப்போ அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, we don't believe you, we don't trust you. அதனால தான் டிவைன் மர்சியோட பிக்சரில் ஆண்டவர் கீழே அந்த ப்ரேயரை எழுதி வைக்க சொன்னார். இந்த ப்ரேயர் அது, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. ஆண்டவரே நான் உன்னை நம்புறேன். ஸோ ட்ரஸ்ட் இஸ் a ரீசன் ஃபார் யுவர் ரெஸ்ட்.
If you have trust, you will have rest. If you do not have trust, you will not have rest. நாலாவது ஆசீர்வாதம் கணவன் மனைவிக்கு கொடுத்தது ரெஸ்ட். ரெஸ்ட் அப்படின்னா ஓய்வு கிடையாது, வேலை செய்யாத கிடையாது. அது இன்னர் பீஸ், உள்ளுக்குள்ள நீங்க அனுபவிக்கிற அந்த அமைதி. கணவன் மனைவி அருட்சாதனத்தின் வழியாக அனுபவிக்கிற ஒரு அமைதி. ஆமா, அந்த அமைதி அப்படின்றது ஆண்டவர் தாமே தான். அந்த அமைதியை இழந்த மக்களுக்கு தான் உயிர் தாண்டவர் கொடுத்த முதல் கிஃப்ட். நீ இழந்த கிஃப்ட் அமைதி, உனக்கு நான் கொடுக்கிற கிஃப்ட் அமைதி. உனக்கு நான் கொடுக்க வந்த கிஃப்ட் அமைதி. இந்த அமைதி கிடைக்கணும்னா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ட்ரஸ்ட் இன் மீ, யூ வில் ரெஸ்ட் இன் மீ. இஃப் யூ ட்ரஸ்ட் இன் மீ, யூ வில் ரெஸ்ட் இன் மீ. இஃப் யூ டு நாட் ட்ரஸ்ட் இன் மீ, யூ வில் ஹேவ் நெவர் பீஸ். Praise the Lord. You will never have peace. You will never have peace because you do not trust. இது ஆண்டவர் பழி வாங்குற விஷயம் கிடையாதுங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அப்பா பிள்ளை உறவில் இருந்து நீ திருமணத்தை பார்த்தா நீ ரெஸ்ட்ல இருப்ப. மாஸ்டர் ஸ்லேவ் உறவிலிருந்து நீ திருமணத்தை பார்த்தா நீ ரெஸ்ட்ல இருக்க மாட்டே. அப்போ உனக்கு என்ன தெரியுமா, திருமணத்தை குறித்து எல்லாமே நெகட்டிவா தான் வரும். உனக்கு ஒன்னுலாம் நம்ம முன்னால சொன்ன விஷயங்கள் எல்லாமே வரும். திருமணமா, ஐயோ பயமா இருக்கு, திருமணம் செய்ய முடியல, பிகாஸ் யூ டு நாட் ட்ரஸ்ட், யூ வில் நாட் ரெஸ்ட். ரெண்டாவது, அந்த திருமணத்தை பார்த்து சொன்னபொழுது ஆனா கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். பாருங்க, இது எல்லாமே ரெஸ்ட் கிடையாது, பீஸ் கிடையாது, உன்னுடைய சிந்தனையிலிருந்து வருகிறது. அருட்சாதனம்னு பார்க்கல. யூ ஆர் நாட் ட்ரஸ்டிங், யூ வில் நெவர் பி ரெஸ்டிங். ட்ரஸ்ட் இல்லாத இடத்துல ரெஸ்ட் இல்லை, ட்ரஸ்ட் இல்லாத இடத்துல பீஸ் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. உன்னுடைய திருமணத்தை நிறைவு செய்தது, நிறுவியது ஆண்டவர். அது கவர்மெண்ட் கிடையாது, கோர்ட் கிடையாது, சொசைட்டி கிடையாது. திருமணத்தை நிறுவியது கவர்மெண்ட் கிடையாது, திருமணத்தை நிறுவியது சொசைட்டி கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைச்சிருக்கிறோம் திருமணம் என்பது சொசைட்டியினுடைய நிறுவனம் அல்ல. கத்தோலிக்க திருச்சபையின்படி திருமணம் என்பது சொசைட்டியினுடைய ஒரு நிறுவனம், சமூகத்தினுடைய ஒரு நிறுவனம் அல்ல. திருமணம் என்பது அருட்சாதனம். மறந்துடாதீங்க. கல்யாணம் ஆக தயாராக இருக்கிறவங்க, வாலிப பசங்க நிறைய பேர் இதுக்குள்ள இருக்கிறீங்க, தயவு செய்து உங்களுடைய திருமண கார்டிலையாவது போடுங்க, இது ஒரு அருட்சாதனம். I invite you to the sacrament of matrimony. I invite you, or we invite you to the sacrament of matrimony of my son or daughter. அருட்சாதனம் அப்படின்ற அந்த உங்களுடைய அடையாளத்தில் அந்த கார்டிலையாவது தயவு செய்து போடுங்க. பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அருட்சாதனம். இது வெறும் ஒரு ஆணும் பெண்ணும் மட்டும் உள்ள உறவு கிடையாது. அப்படி இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு நிறைய இந்த காதல் திருமணங்கள் காரணம் அருட்சாதனம்னு பார்க்காதனால தான். ஃபாதர், நான் கத்தலிக்காவே இருந்திருக்கிறேன், அவன் ஹிந்துவாகவே இருந்திருக்க, நோ ப்ராப்ளம் ஃபாதர் கல்யாணம் பண்ணி பிளஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு ஃபாதர். தட் இஸ் ஒன்லி a blessing, that is not a sacrament. திருமணம் என்பது கேனன்ல ரொம்ப கிளியரா சொல்லுதுங்க. கத்தோலிக்க திருச்சபையினுடைய சட்டம் ரொம்ப கிளியரா சொல்லுது, it is between two baptized persons. திருமணம் என்பது அது அருட்சாதனம் ஆக வேண்டுமானால் ஒரு ஆணும் பெண்ணும் நடுவில் நடந்தால் மட்டும் கல்யாணம் கிடையாதுங்க. அந்த ஆணும் பெண்ணும் கத்தோலிக்க திரு அவையில் திருமுழுக்கு பெற்றவர்களாக இருந்தால், இட் இஸ் பிட்வீன் டூ கேத்தலிக்ஸ், இட் இஸ் பிட்வீன் கேத்தலிக் பேப்டைஸ்டு பர்சன்ஸ். இல்லைன்னா அருட்சாதனம் கிடையாது. கோயிலில் வந்து ஃபாதர் பிளஸ், பிஷப்பே வந்து பிளஸ் பண்ணாலும், போப்பாண்டவரே நீங்க வந்து பிளஸ் பண்ணாலும் அது அருட்சாதனம் கிடையாது. ஒரு திருமணத்துக்கு இன்வைட் பண்ண பொழுது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் பிஷப் தான் வந்து ஃபாதர் பிளஸ் பண்ணுறாரு அப்படின்னாங்க. ஆனால் அந்த திருமணத்தினுடைய அந்த பையன் கேத்தலிக், பையன் பொண்ணு கேத்தலிக் கிடையாது. நான் கேட்டேன், பேப்டிசம் எடுக்கலையா? இல்லை. அப்போ எனக்கு அவங்க தேங்க்ஸ் மெசேஜ் போட்டாங்க. நான் அன்றைக்கி போகலை, அவங்க எனக்கு தேங்க்ஸ் மெசேஜ் போட்டாங்க. அந்த மெசேஜ் இப்படி தான் இருந்தது. ஃபாதர், என்னுடைய பையன், என்னுடைய மருமகள் இவருடைய திருமண என் அருட்சாதனத்திற்காக ஜெபிச்சதற்கு நன்றி. நான் பதில் போட்டேன், அம்மா அது அருட்சாதனம் இல்லை, அருட்சாதனம் இல்லை. பாவம், அவங்களும் ஒரு தாய் தான், அவங்களுக்கு வலிக்குது, அந்த பையன் இப்படி செஞ்சான்றது வலிக்குது. மேபி இந்த டாக் அவங்களும் நாளைக்கு கேட்பாங்க கண்டிப்பாக. ஆனால் அது அருட்சாதனம் இல்லை, அது உறுதியாக நானாவது சொல்லணும். அது அம்மா அது அருட்சாதனம் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு பேப்டிசம் எடுக்காம முடிவும் எடுப்பாளான்னு தெரியல. அம்மா அந்த அம்மா கிட்ட நான் கிளியராக சொன்னேன், இட் இஸ் நாட் அ சாக்ரமெண்ட்மா, இட் வாஸ் ஜஸ்ட் அ பிளெஸ்ஸிங். ஃபாதர் தண்ணி தெளிச்சு விட்டுருப்பார், அது பிளெஸ்ஸிங் தான், அது அருட்சாதனம் கிடையாது. இட் இஸ் பிட்வீன் டூ பேப்டைஸ்ட். அந்த அருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு திருமணத்தினுடைய ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த திருமணத்தினுடைய நம்ம எல்லாமே பணியாளர்கள். இந்த 4 நாள் தியானத்துக்கு வந்தவங்களுடைய கிளாஸ்ல நான் சொன்னது பணியாளர்கள். ஆஸ் அ ஃபாதர், ஆஸ் அ ப்ரீஸ்ட், ஐ எம் அ பணியாளன். ஒரு கேத்தலிக் ஹஸ்பண்ட், கேத்தலிக் வைஃப் பணியாளர்கள். யாருடைய பணியாளர்கள்? கடவுளுடைய பணியாளர்கள். நாம் அந்த பணியை ஒழுங்காக செய்யறதுக்காக தனியாக செஞ்சால் நான் ஒரு குருவானவர், இணைஞ்சு செய்யும்போது அந்த சாக்ரமெண்ட்டுக்கு பேர் மேட்ரிமனி. தனியாக செய்கிற சாக்ரமெண்ட்டுக்கு பேர் சாக்ரமெண்ட் ஆஃப் ப்ரீஸ்ட்ஹுட். அவ்வளோதான் வித்தியாசம்.
நானும் செய்கிற வேலையை தாங்க நீங்களும் செய்கிறீங்க. அப்போ நீங்கள் செய்கிற வேலைக்கு நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையில் இல்லாத ஒரு பொண்ணை கொண்டு வந்தா எப்படி அந்த வேலையை செய்வீங்க? உங்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா எப்படி அந்த வேலையை செய்வீங்க? யோசிச்சு பாருங்க, எப்படி நீங்கள் அந்த வேலையை செய்வீங்க? லூக்கா நற்செய்தி எடுங்க. வேலை செய்யாதவங்களுக்காக லூக்கா நற்செய்தி அந்த பணியாளன் அப்படின்றது, ஐயோ எந்த அதிகாரம்? அந்த அதிகாரம் முழுக்க அந்த எந்த அதிகாரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நாள் தியானத்துக்கு இருந்தவங்க இருந்தீங்களேங்க? 7ஆம் அதிகாரமா? 7ஆம் அதிகாரத்தில் வசனம் 7ஆம் அதிகாரம் இல்லையே, 12வது அதிகாரம் தானே? 12வது அதிகாரம் 12வது அதிகாரம் எடுங்களேன். 12வது அதிகாரத்தில் விழிப்பாயிருந்து 41வது வசனம். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா? இல்லையே, இல்லை 35வது வசனம், சாரி 35. உங்களிடையே வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து என்றிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். பாருங்க, பணியாளருக்கு. அடுத்த வசனம் பாருங்க, 43வது வசனம். தலைவர் வந்து பார்க்கும் பொழுது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர், அவர் பேர் பெற்றவர். அப்ப திருமணத்தின் வழியாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பணியை கொடுக்கிறார். அந்த பணி என்ன? நற்செய்தி அறிவிக்கிற பணி. உலகமெல்லாம் போய் நற்செய்தி அறிவிங்கள் என்ற பணி. அது கத்தோலிக்கனாக இருந்து கத்தோலிக்க திருமுழுக்கு பெற்ற நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பணி உண்டு. ஃபாதருடைய வேலை மட்டும் கிடையாதுங்க, பேப்டிசம் வாங்கின எல்லாருடைய வேலை. கிறிஸ்து பிறந்தார், வாழ்ந்தார், இறந்தார், உயிர்த்தார், என்றும் வாழ்கின்றார், பாவ மன்னிப்பை தந்தார் என்பதை சொல்ல வேண்டிய, நற்செய்தி சொல்ல வேண்டிய பொறுப்பு, அந்த பணி எல்லாருக்குமே இருக்கு. அந்த பணியை செய்ய வேண்டிய நீங்க உங்களுடைய நம்பிக்கை இல்லாத ஒரு பையனை, உங்களுடைய நம்பிக்கையில் இல்லாத ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணும் பொழுது எப்படி இந்த பணியை செய்வீங்க? ஆண்டவர் வரும்போது, தலைவர் வரும்போது அந்த பணியை செய்கிறவன் பேர் பெற்றவன் என்றால் அந்த பணியை செய்ய உங்களுடைய இணையும் துணையும் இல்லையே, எப்படி நீங்க அந்த பணியை செய்வீங்க? திருமணம் என்பது அருட்சாதனம், அருட்சாதனம், அருட்சாதனம். அந்த அருட்சாதனம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யாரின் வழியாக என்று ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்? குருக்களின் வழியாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் விண்ணரசை பொருட்டு தம்மையே வெறுமையாக்கிய குருக்களின் வழியாக ஆண்டவர் கொடுக்கிற அருட்சாதனம், ஆசீர்வாதம் தான் திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை எளிதல்ல. It is difficult, but you can live with the grace of God because it is a sacrament. It is not a registered marriage. You have to bring someone into your life who is in the same faith. உன்னுடைய நம்பிக்கையில இருக்கிற ஒருத்தங்களை கொண்டு வாங்க. ஆனால் நிறைய சின்ன பசங்களாம் வந்திருக்கீங்க. ஆக்சுவலி ஐ எம் ஹாப்பி. 10வது படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, 12வது படிக்கிறவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தையை அந்த பசங்க கேட்கணும். கேட்கும் பொழுது நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. உங்களுக்கு நிம்மதியாக இருக்கலாம். ஏன் தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவங்க காத்திருப்பாங்க. கடவுள் அனுப்புகிற ஒருத்தருக்காக காத்திருப்பாங்க. அதனால் பசங்களை இந்த தியானத்துக்கு கொண்டு வாங்க. இந்த டாக்கெல்லாம் முடிஞ்சால் போட்டு அவங்களுக்கு கேட்கறதுக்காக கொடுங்க. அது நல்ல விஷயம். ஏன்னா திருமணம் என்பது இட்ஸ் நாட் அ மியர் செரிமனி, இட் இஸ் அ சாக்ரமெண்ட். It is not a mere function, it is a sacrament. It is not a mere institution, it is a sacrament. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கிறிஸ்தவனுக்கு இது ஒரு வெறும் நிறுவனம் அல்ல. கிறிஸ்தவளுக்கு இது ஒரு அருட்சாதனம். அந்த அருட்சாதனத்தின் வழியாக ஆண்டவர் கொடுக்கிற 4 ஆசீர்வாதங்களை சொல்லுங்க, முடிச்சிடலாம். இந்த உடன்படிக்கை வழியாக ஆண்டவர் கொடுக்கிற இந்த உடன்படிக்கை வழியாக ஆண்டவர் கொடுக்கிற 4 ஆசீர்வாதங்கள். பல்கி பெருகுங்கள், அதிகாரம், வருமானம், அமைதி. கண்டிஷன் என்ன தெரியுமா? கண்டிஷன் என்ன? கண்டிஷன் தான் இந்த பழத்தை சாப்பிடாத, நன்மை தீமை அறியும் பழத்தை சாப்பிடாத. சாப்பிட்டா நீ செத்துருவே. அப்போ உங்களுடைய மனசு என்ன சொல்லுது? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அதான் திருமணத்தின் வழியா நீங்க அமைதி இழக்க காரணம் தெரியுமா? ஆண்டவரே நீ என்ன சொல்றது, நான் கண்டிஷன். அப்ப 4 பிளஸிங், ஒரு கண்டிஷன். கண்டிஷன் தான் 2வது அதிகாரம் 17வது திருவசனம். தொண்டை போனதுனால எனக்கு அந்த ஃப்ளோ போகுது. 2வது அதிகாரம் 17வது திருவசனம் தான் கண்டிஷன். கண்டிஷன் என்ன? இந்த பழத்தை, நன்மை தீமை அறியும் பழத்தை நீ உண்ணாதே, உண்ணும் நாளில் நீ சாகவே சாவாய். உண்ணும் நாளில் நீ சாகவே, அதாங்க கண்டிஷன். அப்போ நன்மை தீமையை நீ எங்கிருந்து அறியணும்? யூடியூப்ல இருந்து கத்துக்காத, கூகுள் இருந்து கத்துக்காத, ஃப்ரெண்டு சொல்றதை கத்துக்காத.
திருமணத்தை குறித்து யூடியூப் ஒன்று சொல்லும், திருமணத்தை குறித்து ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லுவான், திருமணத்தை குறித்து உலகம் ஒன்று சொல்லும். இன்னைக்கு வந்து இந்த ஹோமோசெக்ஷுவல் மேரேஜஸை இன்னைக்கு இந்த கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக தூக்கி வைக்குது, ரொம்ப அதிகமாக தூக்கி வைக்குது. சில மூவிஸ் கூட ரொம்ப அழகாக தூக்கி வைக்குது. அது இப்போ நிறைய மூவிஸ்லையும் அதே தான் வருது. ஒரு ஆணும் ஆணும் ஜோடியாக வராங்க, பெண்ணும் பெண்ணும் ஜோடியாக வராங்க. இதெல்லாம் தப்பில்லை அப்படின்றாங்க. இது எந்த கண்டிஷனை மீறி தெரியுமா? ஆண்டவர் கணவன் மனைவிக்கு செய்த உடன்படிக்கை, 7ஆம் நாளில் செய்த உடன்படிக்கையில் 4 blessing கொடுத்தாரு, ஒரு கண்டிஷன் வச்சார். கண்டிஷன் என்ன? நன்மை தீமையை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து உண்ணாதே, ஏனெனில் அந்த மரம் உனக்கு நன்மை தீமையை கற்றுக் கொடுத்தால் நீ கெட்டு போயிடுவே. உன் நன்மை தீமையை கற்றுக் கொடுப்பது அப்பாவான நான். அப்பாவான நான் கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் என்னைக்கு அந்த அப்பாவை பார்த்து ஆண்டவரே நான் உன் அடிமை கிடையாது, அதனால் நானே யோசிச்சுக்கிறேன்னு என்னைக்கு அந்த மனுஷன் சொன்னானோ அன்னைக்கு அந்த மனுஷன் கெட்டு போயிட்டான், அமைதி போச்சு. நன்மை தீமையை கற்றுக் கொடுக்க வேண்டியது, நன்மை தீமையை கற்றுக் கொடுக்க வேண்டியது அப்பா. நன்மை தீமையை கற்றுக் கொடுக்க வேண்டியது விவிலியம். எந்த விவிலியம் திருமணத்தை பற்றி என்ன சொல்லுது? எந்த விவிலியம் திருமணத்தை பற்றி என்ன சொல்லுது? அப்பா கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயத்த இன்னைக்கு உலகம் கற்றுக் கொடுக்கறதுனால தப்பு தப்பாக கற்றுக் கொடுக்கு. அம்மா கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயத்த இன்னைக்கு உலகம் கற்றுக் கொடுக்கறதுனால தப்பு தப்பாக இன்னைக்கு கற்றுக்கிட்டீங்க. ஸோ 4 blessing, ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் நன்மை தீமையை என்னிடமிருந்து கற்றுக்கொள். நன்மை தீமை என்னிடமிருந்து கற்றுக்கொள். அதான் நன்மை தீமை அந்த மரத்திலிருந்து சாப்பிடாத. அந்த மரத்திலிருந்து நீ தெரிஞ்சுக்கிட்டா நீ கெட்டு போயிடுவே. ஸோ 4 blessing, ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் மீறின பொழுது they lost their rest because they lost their trust. So come back to the trust. ஆண்டவரே நீ தர மாப்பிள்ளை எனக்கு போதும், நீ தர பொண்ணு எனக்கு போதும். இனி நீங்களாம் மாப்பிள்ளையை பொண்ணெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா, அது கல்யாணமாச்சு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது, என்ன பண்ணுறது? நானாக தேடி ஒருத்தங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன், நானாக தேடி ஒருத்திக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணுறது? அவங்கள ஒப்பு கொடுங்க ஆண்டவர், நாள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் பாவின்னு ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா காதலிக்கிறவங்கலாம் இப்போயே மாற்றிருங்க தயவு செய்து. ஏன்னா காதலிச்சுட்டு 1 மாதம் கூட வாழாமல் செத்து போனவங்க இருக்காங்க. காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணி 1 மாதம் கூட வாழலைங்க. அந்த பொண்ணு கேன்சரில் செத்து போயிட்டாங்க, இறந்துட்டா. காதலிச்சது அம்மாவை எதிர்த்து, அப்பாவை எதிர்த்து, குடும்பத்தை எதிர்த்து, கோயிலை எதிர்த்து கல்யாணம் பண்ணான். ஆனால் 1 மாதம் கூட அந்த பொண்ணு வாழலை. ஷீ டைட். கல்யாணம் பண்ணது எதுக்கு? வாழறதுக்கு. யாரையெல்லாம் எதிர்த்து? எல்லாரையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணி அவள் வாழ்ந்தது 1 மாதம், ஒரே 1 மாதம். ரீசெண்டாக ஒரு தியானத்துக்கு வந்தவங்க, அவங்களும் இதே மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த கல்யாணம் இப்படி போய் இன்னைக்கு அந்த 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 ஆள் அவங்கள திரும்பி கூட பார்க்கறது இல்லை. அண்ட் ஆல் தி மோர் அவர் சொல்கிறது என்ன தெரியுமா? எனக்கு நீ வேண்டாம், எனக்கு என் பிள்ளைகள் கூட வேண்டாம், என்னை நீ தேடியே வராது அப்படின்ட்டார். காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. கேத்தலிக், 2 பேருமே கேத்தலிக் தான். காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த மனுஷன் சொல்கிறாரு, எனக்கு நீ வேண்டாம், உன்னோட பிள்ளைகள் கூட வேண்டாம், பசங்க கூட பேசுகிறதே கிடையாது. பாவம். அந்த 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 மனைவியினுடைய வேதனை எவ்வளோ இருக்கும், எவ்வளோ வலி இருக்கும் அவங்களுக்கு. ஃபோன் கூட பண்ணுறதில்ல, ஃபோன் பண்ண எடுக்கிறதில்ல. காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்கங்க. வாழறதுக்காக காதலிக்கிறீங்க. ஆனால் அருட்சாதனம் அப்படின்றது தெரியாதனால பல இடங்களை போய் மாற்றுவோம். நன்மை தீமையை என்னிடமிருந்து கற்றுக்கொள். திருமணம் என்ன என்பதை என்னிடமிருந்து கற்றுக்கொள். பிள்ளை பிறப்பு என்னிடமிருந்து கற்றுக்கொள். திருமண வாழ்க்கை கடினமானது, ஆனால் அது ஒரு குருத்துவத்தின் ஆசீர்வாதத்தின் வழியாக, அருட்சாதன ஆசீர்வாதத்தின் வழியாக வாழ முடியும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.